ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் எதுவாக இருந்தாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம ஆளை பார்க்காம நமக்கு கிறுக்கு பிடிக்குதே. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு போகணும்னு நினச்சேன். சும்மா நின்றுக்கலாம் பஸ் ஸ்டாப்பில். நம்ம வாயின் சேட்டையும் குறையவே மாட்டேங்குதே. ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டா. மனசு வேற கஷ்டமாக இருக்குதே. போகும்போது ஒழுங்காக பேசியிருந்தா நம்பர் ஆச்சு கொடுத்துட்டு போயிருப்பா. பார்க்க முடியலனாலும் ஃபோன்லையாச்சும் பேசியிருக்கலாம். இனிமேலும் 1 மாதம் ஆகும் அவளை பார்க்க. என்ன பண்ண, எந்த ஊருக்கு போயிருக்கான்னு கூட தெரியலையே. நம்ம ஊருக்குள்ள கார் சவுண்ட்லாம் கேக்கு. யார் காரு? எந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியலையே. யார் இது? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன நம்ம ஊருக்கே வந்து நம்மள திமிரா கூப்பிடுறான். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், என்ன சத்தம்லாம் ஓவரா இருக்கு? அப்புறம் எங்க ஊர்ல வந்து என்ன ஏன் ஓய்னு கூப்பிடுற? அப்ப உங்ககிட்ட எப்படி பேச? இந்த ஊர்க்காரனுலாம் கொஞ்சம் திமிர் பிடிச்சவனால இருப்பானு நினைக்கிறேன். என்னை பத்தி இவனுக்கு தெரியல. சரி, நம்ம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம். இவங்கிட்ட எல்லாம் இப்போ போய் நம்ம பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த சின்னப்பதாஸ் வீடு எதுன்னு உனக்கு தெரியுமா? கேக்குறான். என்ன தம்பி, தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும். ஆமா, அங்க எதுக்கு நீங்க போறீங்க? அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? யாருன்னு சொன்னதா சொல்லுவியா? இல்ல, அவரு என்னோட மாமா, அதனாலதான் கேக்குறேன். ஓ, மாமாவா? சே, இவங்கிட்ட கொஞ்சம் இதா பேசிட்டோமோ. ஆமா, பாத்துக்கலாம், நம்மளுக்கு சகலப்படி தானே. உங்க மாமாவா அது? ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அந்த வீட்டுல நிலான்னு ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த விஷயமா தான் பேச போறோம் ஃபேமிலியோட. நிலாவுக்கு பார்த்த மாப்பிள்ளையாது? இவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்த ஞாபகம் இல்லையே. ஓ அப்படியா? அவங்க வீடு இந்த ரோட்டு வழியா போங்க. போனீங்கன்னா நேரா போனா அந்த லாஸ்ட் ஒரு தோப்பு வீடு இருக்கும். அதான் அவங்க வீடு. மாமான்னு சொல்றீங்க? அவங்க பொண்ணு பார்க்க வர்றது உங்ககிட்ட சொல்லலையா? ஆமா, சொன்னாங்க. ஆனா நான் உங்களை பார்த்தது இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். நீங்க போங்க, நான் எங்க அம்மா கூட்டிட்டு வரேன். நம்ம இனிமேல் சகலப்படி ஆயிடுவோம். இனிமேல் நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குதான். சரி, நான் போறேன், நீங்க வாங்க. ஆமா, மாமா பையன்னு சொல்றான். அந்த பொண்ணு ஒருவேளை இவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்குமோ, பேசி பழக்கி என்னமோ இருப்பாங்களா தெரியலையே. ஆமா, மாமா பையன்னு சொல்றீங்க. அந்த நிலாட்டெல்லாம் பேசுவீங்களா? அந்த பொண்ணு எப்படி இப்படி பேசுறான்? அதெல்லாம் நான் பேசுனது கிடையாது. சரி, இல்லை கேட்டேன். அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு நாங்கள் இன்னும் விசாரிக்கல, அதான் கேட்டேன். ஓகே, நாங்கள் போகிறோம், நீங்கள் வாங்க. சரி. எப்படி நிலாவுக்கு பேசுனாங்க? ஆளும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்ன நடக்கு தெரியலையே. எங்க பார்த்தோம்? எங்க? ஆஹா, இவன் ஒரு ரவுடி பயிலாச்சே. இவனை எப்படி நிலாவுக்கு பார்த்தாங்க? கந்து வீட்டுக்காரனே, பொண்ணு விஷயத்துல ரொம்ப மோசமான பயிலா. இவனை எப்படி நிலாவுக்கு பேசுனாங்க? அத்தைக்கு தெரியுமா தெரியாதா இவனை பத்தி? ஐயோ போச்சுது. ரூபி வேற இப்ப பேசாம போயிட்டா. அவன் நம்ம கிட்ட பேசினா வச்சு அவகிட்ட சொல்லலாம். இவனை பத்தி தெரியாம எப்படி பேசினாங்க? நம்ம அத்தை கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்படுற நேரத்துல எங்க அம்மா அப்பா யாரும் எந்த உதவியும் பண்ணல. அதனால என்ன கண்டாலே அவங்க பேச மாட்டாங்க. நிலா நீட்ட சொல்லலாம்னா போச்சு. அவங்க மூஞ்சியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பேச? அவங்க வீட்டுல பேசுற ஒரே ஆளு ரூபி மட்டும்தான். இப்ப அவளும் வெளியூருக்கு போயிருக்காளே, வர 1 மாசம் ஆகுமே. எந்த ஊர்ல இருக்கான்னு வேற தெரியல, போன் நம்பரும் தெரியல. ஐயோ போச்சுது. ஆஹா, இப்படியே விடக்கூடாது. எப்படியாச்சும் அத்தைக்கு சொல்லிடணும். இல்லைன்னா நிலா நீட்டையாச்சும் சொல்லிடணும். இல்ல நிலா நீயோட வாழ்க்கையை நாசமா போயிடும். அவங்க எப்படியா பட்டவங்க? அவங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா? யார் பார்த்து கொடுத்துப்பா? ஏய் நிலா, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். எல்லாரும் கல்யாணம்னா சந்தோஷம்தான் படுவாங்க. நானும் 2 நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சோகமாகவே இருக்கிற. என்னதான் பிரச்சனைடி? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே? அது விருப்பம் தாண்டி. இல்லை, அது ரூபி வீட்டில் இல்லைல்ல. எனக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது அவள் என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவள் இல்லைல்ல, அதனால தான் நான் ஒரு மாதிரியாக இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, நான் ஏதோ என்னமோன்னு பயந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டேன்டி. சரி, கவலைப்படாத, ரூபி வந்துடுவா. இப்போ பொண்ணு தானே பார்க்க வராங்க. இன்னும் நிச்சயம் பண்ணணும், கல்யாணம் இருக்குது. அதுக்குள்ளே ரூபி வந்துடுவா. ஆமாம், கல்யாணம் இருக்குல்ல. சரிடி, கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இரு. நான் நல்லா தாண்டி இருக்கேன். நிலா, என்னம்மா ரெடி ஆயிட்டியா? இது என் நிலாவா? என்ன அழகா இருக்கிறா, பொண்ணாட்டம் இருக்கிற தங்கம். என் புள்ள மேலே யாரு கண்ணும் படக்கூடாது. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. தெருமுக்கில் தான் நிற்கிறாங்களாம். பேச்சியக்கா போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க.
காரில் வந்திருக்காங்களாம். கார்லயே வந்திருக்காங்களா? அப்போ வசதியான இடமா தான் இருக்கும். ஆமாம் வள்ளி, கொஞ்சம் வசதியானவங்க தான். என் பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. அவங்க பணத்தில் மட்டும் இல்லை, குணத்துலேயும் நல்லவங்க தான். பேச்சியக்கா வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடம் கடவுளேன்னு நல்லபடியாக அமைஞ்சிடணும் பார்த்துக்க. கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லை வள்ளி, மாப்பிள்ளையும் கூட வராராம். மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அவங்க வீட்டில் பேசுவாங்களாம். என்ன, மாப்பிள்ளையும் வராரா? என்னத்த சொல்றியே, மாப்பிள்ளையுமா வந்திருக்காங்க? நிலா ஜாலிதான். அம்மா, மாப்பிள்ளையும் வராங்கன்னு நீங்க சொல்லவே இல்லை. ஆமாம் நிலா, பேச்சியக்கா தான் காலையில் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட வேலையாம், எல்லா வேலையும் போட்டுட்டு அப்பப்போ வர முடியாதான். அதனால அவங்க அப்பா அம்மா கூட வந்து இன்னைக்கு உன்னை பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிடுவோன்ட்டு வந்திருக்காங்க. அம்மா, அவரும் வந்து என்ன பாப்பாரா? எப்படி நான் எப்படி அவர்கிட்ட பேசுவேன்? கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? இன்னும் என் மனசு முழுசா இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கல. அதுக்கு முன்னாடி நான் எப்படி அவரை நான் பார்ப்பேன்? என்னால் பார்க்க முடியாது அவரை. அம்மா, எதுக்குமா இப்போவே வர சொன்னீங்க? பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வர சொல்லலாம்ல. ஏன்டி அப்படி சொல்கிற? எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை உன்னை பார்க்கணும், நீ மாப்பிள்ளையை பார்க்கணும். பிடிச்சிருந்தா தானே நம்ம பேச முடியும். அது ஒன்றும் இல்லைத்த, அவளுக்கு வெக்கமாக இருக்குது. மாப்பிள்ளை திடீர்னு வந்துட்டாரு, ஏதாச்சும் பேசுனா என்ன பேசுன்னு தெரியல. அதனால தான் பயத்தில் அப்படி சொல்கிறா. ஓ அப்படியா? இதுலலாம் என்னமா இருக்குது? இப்போ எல்லாரும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி புரிஞ்சுக்கிட்டா தானம்மா அதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதெல்லாம் பயப்படாத, இதில் என்ன இருக்குது? அவர் உன்னை வந்து பார்க்க தானே செய்ய போகிறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேருவார். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரி வள்ளி, அவங்க வந்துட்டாங்களா? நான் போய் பார்க்குறேன். நான் சொன்னதுக்கப்புறம் நிலாவை கூட்டிகிட்டு வா. சரி அத்தை, நீங்கள் போங்க. நீங்கள் கூப்பிடும் போது நான் அவளை அழைச்சிட்டு வரேன்.